அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளா ரோட்டரி மாவட்டம் தூய்மை பணி மாவட்ட ஆளுநர் ரோட்டரி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சிட்டி வழங்கும் காலை சத்திரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன் உடல். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் சிட்டி உதவியாளர் ரோட்டரி ரவி அவர்களுக்கும், தலைவரின் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரி ராஜ்குமார் அவர்களுக்கும், அனைவருக்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் வடலூர் சென்ட்ரல் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் அசோக் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் குணசேகருக்கும், செயலாளர் ரொட்டேரியன் இளைய பெருமாள் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இத்தருணத்திலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான ஒரு உரையாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ஐயா கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கிட்டத்தட்ட 85 நாட்கள் நம்முடன் இணைந்து இந்த பயிற்சிகளை செய்து நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையில் நம்முடன் இன்று அந்த பயிற்சிகளை நம் கற்றுக் கொடுத்த ஆசான் கற்றுக் கொடுத்த அந்த பயிற்சிகளை நமக்கு கற்றறிவிக்க காத்துக் கொண்டிருக்கும் உஷாராணி சிவ கிருபானந்தன் அவர்கள், நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் வடலூர் சென்ட்ரல் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் குணசேகர். சார் உங்க மியூட்ல இருக்கு சார், அன்மியூட் பண்ணுவீங்க. இறைவா, மனித குலத்தை படைத்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்கம் நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறனும் தோழமையுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகிறோம். நன்றி. நன்றி சார். இறைவன் ரோட்டரி வணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் வடலூர் சென்ட்ரல் சங்கத்தின் தலைவர் குணசேகரன் நன்றி தெரிவித்து நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்கப்பட்டார்கள் பூங்குடி கண்ணப்பன் அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இறை வேண்டுதல்.
எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் மேம்பட அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் பெண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, நம் மனம் இரக்க குணமுடையது, நம் மனம் நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நன்றி. நன்றி ஐயா. பிரணவ மந்திரம். அடுத்ததாக பிரணவ மந்திரம். படம் நேரா வச்சுக்கோங்க. படம் நேரா வச்சுக்கோங்க. இரு கைகளையும் சின்முத்திர வச்சுக்கோங்க. இரு கால் முட்டியில் இருக்கட்டும். முதுகுத்தண்டு நேரா இருக்கட்டும். நீண்ட மூச்சு காற்று உள்ள இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை நீண்ட மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு முறை அப்படியே கைகளை உரிச்சுக்கோங்க. கண்கள் மேல வைத்து கண்கள் மேல திறந்துக்கோங்க. அடுத்ததாக கைத்தட்டல் பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்ததாக 1 2 3
4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு காற்று உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக கண் பயிற்சி. அமர்ந்த நிலையில் முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும், கழுத்து பகுதி நேராக இருக்கட்டும், தலைப்பகுதியும் நேராக இருக்கட்டும். கண்கள்ல எந்தவித இறுக்கம் இல்லாம இருக்கட்டும். வலது இடது போய்க்கலாம். வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது. ஓய்வு. மெல்ல கண்களை மூடிக்கோங்க. அடுத்ததாக மேலும் கீழும் பார்க்கிறோம். மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ். மெல்ல பூ போல கண்களை மூடிக்கோங்க. கண்களில் ஏற்பட்ட மாற்றத்தையே கவனிங்க. கண்களை மெல்ல திறந்து சுழற்சி முறை. வலது மேல் இடது கீழ் 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 வலது மேல் இடது கீழ். மெல்ல கண்களை மூடிக்கோங்க. மெல்ல கண்களை திறந்து பொழுது இடது மேல் வலது கீழ் இடது மேல் வலது கீழ் இடது இடது மேல் வலது கீழ் இடது மேல் வலது கீழ் இடது மேல் வலது கீழ் இடது மேல் வலது கீழ். மெல்ல கண்களை மூடிக்கோங்க. கைகளை நல்லா வெப்பம் வர வரைக்கும் நல்லா உரசுங்க.
அந்த வெப்பத்தை கண்கள் மேல வச்சு மெல்ல திறந்துக்கோங்க. நன்றி. நன்றி ஐயா. நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக தொடர்ந்து நம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் 85 நாட்களாக நம்முடன் பயணித்துக் கொண்டு நாம் செய்யும் பயிற்சிகளை போல் அருமையாக சில விஷயங்களை கற்றறிவித்து நமக்கு இன்று பயிற்சிகளை விருந்தளிக்க வருகிறார்கள் உஷாராணி கிருபானந்தர். உஷாராணி கிருபானந்தர் அவர்கள் சூப்பர் பிரைன் யோகா மூட்டி பயிற்சிகளை அளிக்க உள்ளார்கள். செய்யலாமா உஷாராணி கிருபானந்தன்மா? ஆடியோ இல்லாம இருக்குமா? ஆடியோ மியூட்ல இருக்கு பாருங்க. ஆடியோ கேட்கலாமா? கேட்கலாமா? ஒரு 5 நிமிஷம் இருங்க, மொபைல் ஃபால்ட் நினைக்கிறேன். மேடம் தொடரட்டுமே சார், அவங்க சரி பண்ணிட்டு ஒரு நிமிஷம் கேட்டுருங்க.
வந்துட்டேன், லிங்க்ல வந்துட்டேன். ஐயா வாய்ஸ் கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுமா? சரிங்க. வீடியோ ஆன் பண்ணி. ஆன் பண்ணிட்டேங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தோற்கரண பயிற்சி செய்ய போறோம். இரு கால்களும் தோள்பட்டை அளவு இடைவெளி இருக்குமாறு வைத்துக் கொள்ளுங்கள். இடது கை வலது காதையும் வலது கை இடது காதையும் பிடித்துக் கொண்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு காற்றை உள்ளிழுத்து கொண்டு மூச்சு காற்றை வெளியிட்டவாறு இரு கால்களும் தரையில் பதிந்திருக்கும்படி அமர்ந்து எழும்பவும். 1 2 3 மூச்சு காற்றை வெளியிட்டவாறே அமரவும். 4 5 கைகளை மாற்றி செய்வோம். மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து மூச்சுக்காற்றை வெளியிட்டவாறு உட்காரவும். 1 2 3 4 5. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த சுவாசம். வாழ்க வளமுடன். அடுத்து நீங்க மூட்டு இயக்க பயிற்சி. இரு கைகளும் ஆதி முத்திரையில் வைத்துக் கொள்ளவும். கட்டை விரலை உள்ளங்கை நோக்கி மடித்து மற்ற 4 விரல்களால் மடித்துக் கொள்ளவும். இரு கைகளையும் இணைத்தவாறு நெஞ்சா பகுதியில் வைத்துக் கொண்டு இரு கால்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக முன்னோக்கி தூக்கவும். பிறகு சிறிது சிறிதாக வேகத்தை கூட்டிக் கொண்டே செல்லவும். வேகத்தை கூட்டிக் கொண்டே சென்று மெதுவாக வேகத்தை குறைத்து கொண்டு இயல்பு நிலைக்கு வரப்போறோம். செய்வோமா? வேகத்தை கூட்டிக் கொண்டே செல்வோம். வேகமாக வேகமாக இந்த வேகத்தை குறைத்துக் கொண்டே செல்வோம். இயல்பான நிலையை மீட்கவும். இதற்கான ஓய்வு பயிற்சி. இரு கால்களையும் அகன்ற நிலையில் வைத்துக் கொண்டு கைகளை இடுப்பு பகுதியை பிடித்தவாறு வைத்து ஆழ்ந்த மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து குனிந்து வாய் வழியாக மூச்சுக்காற்றை வெளியேற்றப் போகிறோம். 2 முறை செய்றோம். அடுத்ததாக மீண்டும் ஆதி முத்திரையில் கைகள் வைத்துக் கொண்டு நெஞ்சக பகுதியில் இணைத்து வைத்துக் கொள்ளவும். இரு கால்களும் பின்னோக்கி மடக்கி இவ்வாறு செய்வோம். பின்னோக்கி மடக்கி மெதுவாக வேகத்தை கூட்டிக் கொண்டே செல்வோம். வேகமாக, இன்னும் வேகமாக இந்த வேகத்தை குறைத்துக் கொண்டே செல்வோம். இயல்பு நிலைக்கு கால்களை கொண்டு வரவும். ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக மீண்டும் கைகள் ஆதி முத்திரையில் வைத்துக் கொண்டு நெஞ்சக பகுதியில் வைத்துக் கொள்வோம். வலது இடதாக கால்களை பக்கவாட்டில் கொண்டு செல்ல வேண்டும். மெதுவாக வேகம் மெதுவாக கூட்டிக் கொண்டே செல்வோம். வேகமாக, இன்னும் வேகமாக செய்யும். வேகத்தை குறைத்துக் கொண்டே வருவோம். இயல்பு நிலைக்கு வருவோம். ஒரு ஆழ்ந்த மூச்சு. வாய் வழியாக காற்றை வெளியேற்றுகிறோம்.
வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சி. தரையில் நேராக படுத்துக் கொள்ளவும். படுத்துக் கொள்ளவும். இதயத்தில் படபடப்பை நீக்குவதற்காக இடது கையை இதய பகுதியில் வைத்து மூச்சு காற்றை கவனிக்கவும். இதயம் இயல்பு நிலைக்கு வரும் வரை சுவாசத்தை கவனிக்கவும். ஒரு ஆழ்ந்த மூச்சு. மெதுவாக மூச்சு காற்று உள்ளே சென்று வெளிவருவதை கவனிக்கும். அடுத்ததாக அர்த்த பவன முக்தாசனம். வலது காலை மடித்து இரு கைகளால் கோர்த்து பிடித்துக் கொள்ளவும். பின்பு தொடைப்பகுதி வயிற்றை நோக்கி மூச்சை இழுத்துக்கொண்டே தொடைப்பகுதி வயிற்றை நோக்கி அழுத்த வேண்டும். மூச்சை விட்டுக்கொண்டே மூக்கு நுனி முழங்காலை தொடுமாறு பார்க்கும். கையில் இடதுகால் தலையை நன்கு பதிந்திருக்க வேண்டும். இந்த நிலை 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. போது அடுத்து இடதுகால் இரு கைகளாலும் மூச்சையை கொள்ளவும். மூச்சை உள்ளிழுத்தவாறு அழுத்தி பிடிக்கவும். மூச்சை வெளிவிட்டவாறு தலைப்பகுதியை முன்னோக்கி வைத்து மூக்கி வலது கால் தரையில் நன்கு பயன்படுத்தும். 1 2 3 4 5 6 7 8 9 10. பொழுது ஒரு ஆழ்ந்த சுவாசம். மெதுவாக மூச்சு காற்று உள்ளே சென்று வெளிவருவதை கவனிப்போம். பவன முக்தாசனம். இரு கால்களையும் மடக்கி இரு கைகளால் மூச்சு பிடித்துக் கொள்ளவும். மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு கால்களை நன்கு வயிற்றை நோக்கி அழுத்தவும். மூச்சு காற்றை வெளியிட்டவாறு முகவாய் கட்டை முழங்காலை தொடர்ந்து கொள்ளும். இந்த நிலையில் 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. பொழுது அடுத்து ஊஞ்சலாசனம். இரு கால்களையும் மடக்கிய நிலையிலே முன்னும் பின்னுமாக ஊஞ்சல் போன்று சென்று வரப்போகிறோம். ஒன்று வலது இடதாக உடலை திருப்பவும். ஓய்வு. ஆழ்ந்த சுவாசம். அதைவிட ஒரு ஆழ்ந்த சுவாசம். உத்தரப்படுத்த நிலையில் செய்கிறோம். வலதுபுறமாக திரும்பி உத்தரப்படுத்துகிறோம். பாம்பாசனம் செய்ய போறோம். இரு கைகளையும் பக்கவாட்டில் நெஞ்சுக பகுதியில் வைத்து அழுத்தியவாறு மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து கொண்டே தலை மார்பு பகுதியை உயர்த்த போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஓய்வு இரு கைகளையும் ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து முகவாய் கட்டை கைகளில் படியுமாறு வைக்கவும். இவ்வாறு ஒரு ஆழ்ந்த சுவாசம்.
அடுத்ததாக தனுராசனம். வலது காலை வலது கணுக்காலை வலது கையால் பிடித்துக் கொள்வோம். இடது கணுக்காலை இடது கையால் பிடித்துக் கொள்வோம். மூச்சை உள்ளிழுத்தவாறு தலை, மார்பு பகுதி, தொடை, கால்களை ஒரு சேர உயர்த்துவோம். பார்ப்பதற்கு வில் போன்ற வடிவம், முழுமையாக இதை செய்யும் போது வில் போன்ற வடிவத்தை கொடுக்கும். ஓய்வு. சுவாசம். பின்பு இடதுபுறமாக திரும்பி வலது கையை கீழே ஊன்றி நேராக அமரவும். கோமுக ஆசனம். இரு கால்களையும் நன்றாக நீட்டிக் கொள்ளவும். இடது காலை மடித்து வலது தொடைக்கு அடியில் வைக்க போறோம். வலது காலை மடித்து இடது தொடைக்கு மேல் வைக்க போறோம். இரு முட்டிகளும் நேர்கோட்டில் இருக்குமாறு பார்த்துக் கொள்வோம். பார்ப்பதற்கு ஒரு மாட்டின் முகம் தோற்றம் கிடைக்கும். இரு கைகளையும் கால்களால் இவ்வாறு பிடித்துக் கொள்வோம். ஒரு ஆழ்ந்த சுவாசம் செய்து மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு மூக்கு நுனி முழங்காலை தொடும்படி செய்வோம். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8. மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு நேராக வருவோம். ஓய்வு. அடுத்ததாக எந்த கால் மேல் நோக்கி இருக்கிறதோ அந்த கை மேல் நோக்கி செல்லணும். இப்போ வலது கால் மேல் நோக்கி இருக்கு. இப்போ வலது கையை மேல் நோக்கி உயர்த்தி முதுகுப்புறமாக மடித்து வைத்துக்கொண்டு மற்றொரு கையை முதுகின் பின்புறமாக கீழ் நோக்கி கொண்டு சென்று மடித்து வைத்துக் கொள்ளணும். இரு கைகளையும் கோர்த்த நிலையில் இருக்கும். இவ்வாறு கோர்த்துக் கொள்ளவும். தலை நேராக இருக்கணும். இந்த நிலையில் ஒரு 10 வினாடிகள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. அடுத்த கால் மாற்றி செய்ய போறோம். வலது கால் இடது தொடைக்கு அடியில் வைத்துக் கொண்டு இடது காலை வலது தொடைக்கு மேல் கொண்டு வருவோம். இரு கைகளையும் கால்களால் பற்றி கொள்வோம். ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து மூச்சை வெளிவிட்டவாறு மூக்கு நுனி முழங்காலை தொடவும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு நிமிரவும். அடுத்து இடது கால் மேல் நோக்கி வைத்திருக்கிறோம். இடது கை மேலே உயர்த்தி முதுகுப்புறமாக மடித்து வைத்துக் கொள்வோம். வலது கையை முதுகின் பின்புறமாக கொண்டு இரு கைகளையும் இணைத்தவாறு தலை நேராக இருக்கட்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. இரு கைகளையும் கோர்த்து முழங்கால் மீது வைத்துக் கொள்வோம். இதுதான் ஓய்வு. ஒரு ஆழ்ந்த சுவாசம். மெதுவாக மூச்சு காற்றை உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுவோம்.
அடுத்ததாக கால்களை மடித்து வைத்துக் கொள்வோம். கோமுக ஆசனம். வலது கையை தரையில் நன்கு பதிந்தபடி வைப்போம். மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு இடது கையை மேலே உயர்த்தி தலை, இடுப்பு பகுதி, கைகளை ஒரு சேர வளைப்போம். மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு 1 2 3 4 5 6 7 8 9 10. கைகளை மாற்றி செய்வோம். இடது கை தரையில் பதிந்திருக்கட்டும். மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு கைகளை மேலே உயர்த்தி 1 2 3 4 5 6 7 8 9 10. கைகளை கீழே இறக்கவும். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. அடுத்த நிகழ்வாக கிரியா பயிற்சி. நேராக அமர்ந்து கொள்ளவும். இடது கை சின்முத்திரை, கட்டை விரலும் ஆட்காட்டி விரலும் நுனிப்பகுதியில் தொட்டிருக்குமாறு வைத்து மற்ற விரல்கள் நீட்டியபடி இருக்கட்டும். தொடைப்பகுதியில் வைத்துக் கொள்வோம். வலது கை பிரணவ முத்திரை, ஆட்காட்டி விரலும் நடுவிரலும் மடக்கி வைத்துக் கொள்வோம். மற்ற விரல்கள் நீட்டியவாறு இருக்கட்டும். இதில் 4 நிலைகள் இருக்கு. முதலில் கட்டை விரலால் வலது நாசை அடைத்துக் கொண்டு இடது நாசி வழியாக வேகமாக காற்றை வெளியேற்றுவோம். அது ஒரு நிலை. வேகமாக உள்ளிழுப்போம், இரண்டாவது நிலை. பின்பு மோதிர விரலால் இடது நாசை அடைத்துக் கொண்டு வலது நாசி வழியாக வேகமாக காற்றை வெளியிட்டு வேகமாக உள்ளிழுப்போம். இது 3 4 நிலைகள். இது மாதிரியே 5 முறை செய்ய போறோம். வலது நாசியை அடைத்துக் கொள்வோம். இடது நாசி வழியாக வேகமாக காற்றை வெளியிடுவோம். 1, வேகமாக உள்ளிழுப்போம். 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த சுவாசம். இரு நாசி வழியாக மூச்சு காற்றை வெளியேற்ற போகிறோம். வேகமாக மூச்சு காற்றை வெளியேற்றுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த சுவாசம். அடுத்ததாக வேகமாக உள்ளிழுக்க போகிறோம். உள்ளிழுத்து வெளியேற்ற போகிறோம். 1 2 3 4 5. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த சுவாசம். அடுத்ததாக இரு கைகளையும் இரு கை விரல்களையும் தோள்பட்டையில் வைத்து மூச்சு காற்றை வேகமாக உள்ளிழுத்தவாறு இரு கைகளையும் தலைக்கு பின் கொண்டு செல்லவும். 1, வேகமாக வெளியிட்டவாறு கைகளை கீழே இறக்கவும். 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஓய்வு. ஒரு ஆழ்ந்த சுவாசம். அடுத்ததாக இரு கைகளையும் மடக்கி வேகமாக காற்றை உள்ளிழுக்கும் போது கைகளை தலைக்கு மேல் உயர்த்தவும். 1, வேகமாக வெளியிட்டவாறு கைகளை கீழ் இறக்கவும். 2 1 2 2. உள்ளிழுக்கவும் வெளியேற்றவும். உள்ளிழுக்கவும் வெளியேற்றவும். உள்ளிழுக்கவும் வெளியேற்றவும். ஓய்வு. ஒரு ஆழ்ந்த சுவாசம்.
அடுத்ததாக ஆட்காட்டி விரலால் காதுகளை அடைத்து கொண்டு மகர ஓசை 3 முறை செய்ய போறோம். ஓய்வு. வாழ்க வளமுடன். சுவாசத்தை கவனித்தல். நேராக அமர்ந்து கொள்வோம். இரு கைகளையும் உள்ளங்கை மேல் நோக்கியவாறு தொடை மீது வைத்துக் கொள்வோம். ஒரு ஆழ்ந்த சுவாசம். மெதுவாக காற்றை உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுவோம். கவனம் உள்மூச்சில் வெளிமூச்சில் இருக்கட்டும். நமது முயற்சியின்றி சுவாசம் உள்ளே சென்று வெளிவரட்டும். உள்மூச்சு வெளிமூச்சில் கவனம். ஒரு பார்வையாளராக சுவாசம் உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் கவனிப்போம். மூச்சை கவனிக்க இயலவில்லை எனில் ஒரு ஆழ்ந்த மூச்சு காற்றை உள்ளிழுத்து மீண்டும் மூச்சு காற்றை கவனத்தை செலுத்துவோம். உள்மூச்சு வெளிமூச்சு இயல்பாக மூச்சு காற்று உள்ளே சென்று வெளிவருகிறது. எவ்வித முயற்சியும் இன்றி இயல்பாக மூச்சு காற்று உள்ளே சென்று வெளிவருகிறது. உள்மூச்சு வெளிமூச்சு கவனம் இரு புருவ மத்திக்கு இடையில் கவனத்தை வைப்போம். மூச்சுக்காற்று இயல்பாக இருக்கட்டும். பின்பு தலை உச்சிக்கு நினைவை கொண்டு வருவோம். தலை உச்சியில் கவனம். தலை உச்சியில் இருந்து பாதம் வரை ஒவ்வொன்றாக நினைத்துக் கொண்டே வந்து பாதம் வரை நினைவை கொண்டு செல்வோம். இந்த பாதத்திலிருந்து ஒவ்வொரு உறுப்பாக நினைத்துக் கொண்டே வந்து தலை உச்சியில் நினைவை கொண்டு செல்வோம். உடல் முழுவதும் ஆற்றல் சமமாக பரவி கொண்டிருக்கிறது. உள்மூச்சு வெளிமூச்சு இரு கைகளையும் லேசாக உரசி கண்களில் ஒற்றி
முகத்தை தடவி மெதுவாக கண்களை திறக்கும். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அதாவது தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்ப தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் உஷாராணி கிருபானந்தன் அவர்களுக்கு இந்த சக்கரம் மூலம் மூச்சு காத்தை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். இந்த ஏசி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஏர்கான், ஏர் கண்டிஷனர், அது எப்படி நமக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பொதுவாக இப்போ எல்லாமே எல்லா ஆஃபீஸு, வீடு, எல்லா இடங்கள்லையுமே ஈவன் பாத்ரூம்களோட இப்போ ஏசி வந்துருச்சு. இந்த ஏசி உடம்புக்கு நல்லதா கெட்டதான்னு கேட்டால் கண்டிப்பாக கெட்டது. அது ஏன் கெட்டது? அப்படி ஒரு வேளை வேறு வழி இல்லாமல் அதை பயன்படுத்தி தான் ஆகணும்னா அதை எப்படி பயன்படுத்தலாங்கிறத பற்றி பார்க்கலாங்க. முதல்ல அது ஏன் கெட்டது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போது ஒரு ரூம்குள்ளே போகிறோம், அங்கே ஒரு ஏசி இருக்குது. டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது? ஒரு 17 இல்லை 16, 18 இருக்குது. நம்ம உடம்புடைய டெம்பரேச்சர் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? 37 டிகிரி. இங்கே பாருங்கள், நம்ம உடம்புல உள் வெப்பநிலை இருக்கு இல்லையா, உறுப்புகளின் வெப்பநிலை, அது 37 டிகிரி இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்குங்க. இது மனிதனுக்கு, ஒவ்வொரு விலங்குக்கும் வேறு வேறு. அப்போது ஒரு ஏசி ரூமில் ஒரு 17 டிகிரியில் நாம் எப்போ உட்கார்ந்துருக்கிறோமோ, வசிக்கிறோமோ, 17 டிகிரி உடம்புல படுது. நம்ம உடம்புக்கு தேவை 37 டிகிரி. அப்போ என்னாகும்? உடம்பு உள்ள தோள்கள் 20 டிகிரியை சூடு பண்ணி கொடுத்தா தான் அன்னைக்கு நாம் உயிரோடு வாழ முடியுங்க. எப்பொழுதெல்லாம் ஒரு 17 டிகிரி ஏர் கண்டிஷனரில் நாம் வசிக்கிறோமோ, தோலில் உள்ள அனைத்து செல்களும் இரத்தத்தில் இருந்து ஆக்சிஜனையும் சர்க்கரையும் எடுத்து அது மைட்டோகாண்ட்ரியில் வச்சு சூடு பண்ணி வெப்ப சக்தியை உருவாக்கினா தான் அன்று நாம் நன்றாக ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்போ என்ன ஆகுது? தேவையில்லாமல் ஆக்சிஜன் செலவாகுது, தேவையில்லாமல் சர்க்கரை செலவாகுது, வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் ஃபியூவல், எல்லாமே வேஸ்ட். எதுக்கு தேவையில்லாமல் உடம்புக்கு சக்தி செலவு பண்ணணும்? உயிர் சக்தி செலவாகுதுங்க. ஒருவேளை பயன்படுத்துகிறதா இருந்தால் அந்த டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, வெப்பநிலை, அதை என்ன பண்ணணும்? ரிமோட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே கீழே, அதாவது 20, 21 அந்த மாதிரி இதை மாற்றி வச்சு எந்த டெம்பரேச்சரில் நமக்கு சூடாகவும் இல்லையோ குளிர்ச்சியாகவும் இல்லையோ அதுவே நம்ம உடம்புக்கு சரியானது. இயற்கையான காற்று நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது ஏன் ஏசி பயன்படுத்தணும்? ஏசியில் 2 டைப் இருக்குங்க. ஒன்று ரீசைக்கிள், இன்னொன்று நான் ரீசைக்கிள். இப்போ நீங்கள் காரில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காரில் ஏசி பட்டன் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே 2 பட்டன் இருக்கும். ஒன்று காருடைய படம் போட்டு வெளியிருந்து அம்புக்குறி உள்ளே போகிற மாதிரி இருக்கும், இன்னொன்று காருடைய படம் போட்டு உள்ளுக்குள்ளேயே அம்புக்குறி சுற்றுற மாதிரி இருக்கும். இது ரெண்டுக்கு என்ன அர்த்தம்? ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு யாராவது யோசிச்சிங்களா? வெளியிருந்து அம்புக்குறி உள்ளே வர மாதிரி பட்டன் அமுத்துனீங்கன்னா வெளிக்காற்று உள்ளே குளிர்ச்சியாகும். அந்த காருடைய படம் போட்டு உள்ளுக்குள்ளேயே அம்புக்குறி சுற்றுற மாதிரி வச்சிங்கன்னா உள்காத்தையே குளிர்ச்சி பண்ணும். உள்காற்றை குளிர்ச்சி பண்ணுறது கெட்டது, வெளிக்காற்றை குளிர்ச்சி பண்ணுறது நல்லது. ஆனால் நம்மளாம் ஏன் தெரியுமா அந்த பட்டனை தட்ட மாட்டோம்? அந்த வெளிக்காற்றை இழுக்கிற இடம் இருக்கு இல்லையா, ஒரு பைப்பு, அது இன்ஜின் பக்கத்தில் இருக்கும். அப்போ தூசெல்லாம் உள்ளே வந்துடும், தும்மல் வரும். இதுக்கு பயந்துட்டு தாங்க நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல. எனவே
ஏசி இனிமேல் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்துறதா இருந்தால் பாடி டெம்பரேச்சருக்கு ஒத்து வர மாதிரி ஏசி தான் பயன்படுத்தணும். இன்னொன்று, வெளிக்காற்றை குளிர்ச்சி பண்ணுற ஏசி தான் பயன்படுத்தணும். உள்காற்றை குளிர்ச்சி பண்ணுறது உடம்புக்கு கெடுதல். நன்றி நன்றி ஐயா. ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை. தொடர்ந்து தினம் ஒரு வாழ்வியல் முறை அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. ஐயா மியூட்ல இருக்கியா உங்களுக்கு? இரண்டாவது நாளாக நமக்கு ஆசன பயிற்சியும் மற்ற யோக முறைகளையும் வெளிப்படுத்தினாங்க உஷாராணி அவர்கள். அவர்களுக்கு எல்லோருடைய சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அவர்கள் உடலாலும் உள்ளத்தாலும் வளர்ந்து தனக்கும் பிறருக்கும் பயன்படும் வகையில் உயர வேண்டும் என இறையாற்றலை வேண்டுவோம். இந்த யோக பயிற்சியில், வாழ்வியல் பயிற்சியில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் பொழுது சில விஷயங்கள் தானாக கைகூடும் அப்படிங்கிறாரு திருமூலர். 3ஆம் தந்திரத்துல 586வது பாடல். அதுல மணி, கடல், யானை, வார்குழல், மேகம், அணி, வண்டு, தும்பி, வளன், பேரிகை, யாழ், தனித்து எழு நாதங்கள் தாம் இவை பணியார்க்கு அல்லது பார்க்க ஒண்ணாது அப்படிங்கிறார். அதாவது நல்ல ஒரு பயிற்சி முறைகளையும் மனதையும் ஒழுங்குபடுத்தும் பொழுது சில விஷயங்கள் தனக்காக உணர்த்தும் அப்படிங்கிறார். அகத்தவத்தால் இறை ஆற்றலை பணிந்து அவற்றை உள்ளத்தில் எழ வைத்தவர்களுக்கு கீழ்கண்ட 10 விதமான ஓசைகளும் மெல்ல ஒலித்து அவர்களுக்கு இறையாற்றல் தன்னை காட்டும். நல்ல ஒரு ஆழ்ந்த நிலையில ஒவ்வொன்றாக அந்த காலை அதிகாலை நேரத்துல ஒரு நல்ல தூய காற்றோடு ஒரு தூய இடத்துல ஒரு நல்ல இயற்கையான இடத்துல அமர்ந்து செய்யும் பொழுது ஒரு 10 விதமான ஓசைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அந்த ஓசைகள்ல பாத்தீங்கன்னா வெளியிலிருந்து அடிக்கிறது இல்லைங்க. அந்த 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 ஓம்கார ஓசையோட இயற்கையினுடைய அந்த பூமியினுடைய சுழற்சியில என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு காட்டும் அப்படிங்கிறாங்க. மணி ஓசை, கடல் அலையினுடைய ஓசை, யானையினுடைய பிளிரல், புல்லாங்குழல், மேகம், வண்டு ஓசை, தும்பி ஓசை, சங்கு ஓசை, பேரிகை ஓசை, யாழ் ஓசை, இப்படியான ஓசைகள் நமக்குள்ள அந்த ஆனந்த நிலையில கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த ஆசன பயிற்சி, அடுத்து சுவாசத்தை கவனித்தல், அதன் மூலமாக உடலை கவனிக்கும் பொழுது அறிந்ததிலிருந்து அறியாதவற்றுக்கு இட்டு செல்லும் நம்மை அப்படின்னு சொல்லிட்டு திருமந்திர பாடல் சொல்லுது. அதுல ஒவ்வொன்றாக மேலும் 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 உயர்ந்து செல்லும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும். அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் கூட என்ன அப்படிங்கிறத கூட நம்ம அறிந்துக்க முடியும் அப்படிங்கிறத அனுபவ ஆசான்கள் நமக்கு கூறியிருக்கிறாங்க. அதனால தொடர்ச்சியாக விடாம ஆசன பயிற்சிகளையும் அந்த மூச்சை கவனித்தலையும் நம்ம மேற்கொள்ளும் பொழுது இந்த மாதிரியான ஓசைகள் நமக்கு இட்டு சென்று மீண்டும் நம்முடைய மனதை லயப்படுத்துவதற்கும் மேன்மைப்படுத்துவதற்கும் இறை ஆற்றலை உணர்வதற்கும் நமக்கு உதவி செய்யும். ஆகையால் தொடர்ச்சியாக விடாமுயற்சியில் மேற்கொள்ளுங்கள். அதோடு நாளை குழந்தைகளுக்கான நிகழ்வாக
ஏற்பாடு செய்திருக்கு. அதுவும் ஒரு 1/2 மணி நேரம் குழந்தைகள் வந்து தாமதமாக எழுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் சேர்த்து வச்சிருக்கு. நீங்களும் குழந்தைகளாக மாறுங்க, நாங்களும் குழந்தைகளாக மாறுறோம். நிச்சயமா அந்த குழந்தைத்தனம் வந்து எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். நீங்க நிச்சயமா பாருங்க, சில விஷயங்கள் வந்து நம்மையே அறியாம அந்த குழந்தைத்தனமான பேச்சு, குழந்தைத்தனமான செய்கைகள்லாம் வந்து வரும். அப்படி வந்ததுனா தான் அது மகிழ்வு. ஆகையால் வந்து உடலால் கொஞ்சம் வளர்ந்திருந்தாலும் உள்ளத்துல வந்து நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அதனால நீங்களும் செய்யுங்க. அத குறிப்பா வந்து இந்த நிகழ்வுல என்ன அப்படின்னா, ஆசிரியர் வந்து மாணவராக மாற வேண்டியது. நீங்க பார்த்தீங்கன்னா, என்னுடைய குருநாதர் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சின்ன பையன் செஞ்சா எப்படி இருக்கும்? ஐயா கூட சொன்னாங்க, குழந்தைத்தனமா இருக்கிறார் அப்படின்னு. அவர் உண்மையிலே அப்படிதான். அந்த அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி இறங்குனாதான் அந்த குழந்தை நம்மோட விளையாடும். என்னையும் சேர்த்துக்கிறியா விளையாட்டுல அப்படின்னாதான், சரி வா வா உட்காரு அப்படி. சில இடங்கள்ல வந்து நான் பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் போயிருக்கேன். உன் பேர் என்ன மணி, உன் பேர் என்ன கமலக்கண்ணன், உன் பேர் என்ன சுரேஷ். அப்போ என் பேரும் நீ பேர் சொல்லி கூப்பிடு அப்படின்னு எல்லாம் இறங்குவாங்க அந்த வட்டத்துக்குள்ள. அது நம்மாழ்வார் தோட்டத்துல பார்த்திருக்கேன். அந்த அளவுக்கு இறங்க வேண்டியது. அப்பதான் வந்து அது நம்மை வந்து அது சமமா எடுத்துக்கும். அந்த மாதிரியான தொடர்ச்சியான நிகழ்வாக கொண்டு போகணும். அதுக்குள்ள அந்த குழந்தைகளுக்குள்ள என்ன பின்பற்ற வேண்டியது இருக்கு, முத்திரைகளை பின்பற்ற வேண்டியது இருக்கு. ஒரு பாடல் மூலமாக விளையாட்டு வழி கல்வி அப்படின்னு இருக்கு. அந்த விளையாட்டு வழி கல்வியை வந்து யோக முறைகள்ல எப்படி வளர்த்தெடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகள்ல வெளிப்படுத்துவதனுடைய வெளிப்பாடு நாளைக்கு நமக்கு உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே வந்து கிடைக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு சந்திப்போம். வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. நல்ல ஒரு வாழ்வியல் சிந்தனை அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வு 1/2 மணி நேரம் தாமதமாகவும் 6 மணி முதல் 7 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வில் நாம் இதுவரை கூறி வருவது போல் உங்களுக்கு குரூப்ல வந்து அந்த நிகழ்வோட ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் நாங்க அனுப்புறோம், வீடியோ மெசேஜ் அனுப்புறோம். அது நிகழ்வோட டெக்ஸ்டையும் அனுப்புறோம் உங்களுக்கு. நீங்களும் பயன்பெறுங்க. உங்களை சார்ந்தவர்களுக்கு அந்த மெசேஜ் அனுப்பி நாளைக்கு பயன்பெறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க. உங்களோட ஸ்டேட்டஸ்ல அந்த மெசேஜை வச்சு அடுத்தவர்கள் வந்து பயன்பெறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க. ஏன்னா இந்த நிகழ்வு வந்து ஒரு புதுமையான குழந்தைகளுக்கான நிகழ்வு. ஐயா சொன்ன மாதிரி வந்து இந்த காலை சக்கரம் நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மாணவர்களும் ஆசிரியர் ஆகிறார்கள், ஆசிரியர்களும் மாணவர்கள் ஆகிறார்கள். இந்த சொல் வந்து உங்களுக்கு வந்து சிறியதா இருக்கலாம், ஆனா காலைச்சக்கரத்தோட இந்த செயல்கள் வந்து பெரியதா அமைந்துகிட்டு இருக்குங்கிறத வந்து இந்த காலைச்சக்கரம் நிகழ்வு உணர்த்திக்கிட்டு இருக்கு. அதனால எல்லாருமே வந்து அந்த நிகழ்வோட இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நாளைக்கு அதிக குழந்தைகள் கலந்துகிட்டு எல்லாரும் பயன்பெற வாய்ப்பை நீங்க ஏற்படுத்துங்க. கண்டிப்பாக நாளை காங்கேயம் காளியப்பன் ஐயா அவர்கள் நல்ல ஒரு விருந்து படைக்க உள்ளார்கள். குழந்தைகளுக்கான விருந்து படைக்க உள்ளார்கள். குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, நாமும் ஒரு குழந்தைகள் என்பதை நினைத்து நாமும் அந்த பயிற்சிகளை செய்து பயன்பெற வேண்டும் என்பதை தருணத்தில் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் நாளை செய்யும் பொழுது வீடியோவை ஆன் பண்ணி செய்யுங்கள். எல்லாருக்கும் வந்து தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்பதான் ஒரு பயிற்சி முறைகள் வந்து ஒருத்தவங்க நல்லா செய்யக்குள்ள அடுத்தவங்களுக்கு ஊக்கமாகவும் இருக்கும், அவங்களும் நல்லா செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகளாகவும் இருக்கும். இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக நாளை காலை 6 மணி அளவில் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பானது ஒரு பங்களிப்பை ஏற்படுத்தி தருமாறு இந்த காலைச்சக்கரம் நிகழ்வு மூலமாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மற்றும் இன்று நமக்கு இந்த காலைச்சக்கரம் நிகழ்வை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிக்கும் இன்று நமக்கு நம்முடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் வடலூர் சென்ட்ரல் சங்கத்திற்கும் இன்று நமக்கு சிறப்பானதொரு பயிற்சி அளித்த பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் தொடர்ந்து நம்முடன் பயணித்துக் கொண்டு ஒரு மாணவியாக இருந்தாலும் இன்று ஒரு ஆசிரியராக நம்மிடம் செழுமைப்படுத்தி காட்டிய உஷாராணி சிவகிருபானந்தன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டு மனதிலே எண்ணங்களிலே நல்ல விதைகளை விதைத்து இன்று தாங்களும் ஒரு ஆசிரியர் ஆகலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
நாளை மீண்டும் நல்லதொரு குழந்தைகள் நிகழ்வில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். 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 நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். தலைவரை க்ளோஸ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம்.